ராமநாதபுரம் சிறைச்சாலையில் கேரளாவைச் சேர்ந்த கைதி ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளார். கேரளாவைச் சேர்ந்த கைதி பிஜு என்பவர் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு ராமநாதபுரம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் சிறை வளாகத்திலேயே பிஜு திடீரென மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக சிறை காவலர்கள் அவரை மீட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது பரிசோதித்த மருத்துவர்கள் பிஜு உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். உடற்கூராய்வுக்கு பிறகே அவர் இறந்ததற்கான காரணம் தெரியவரும் என கூறப்படுகிறது. சிவகாசி அருகே வீட்டில் பட்டாசு தயாரித்த 5 நபர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சிவகாசி அருகே மீனம்பட்டியில் உள்ள சரவணன் என்பவரது வீட்டில் தடை செய்யப்பட்ட குளோரைடு ரசாயன மூலப்பொருளை பயன்படுத்தி சரவணன் மற்றும் அவருடன் 4 பேர் இணைந்து சட்டவிரோதமாக பட்டாசுகள் தயாரித்து வந்துள்ளனர். இது தொடர்பாக சரவணன் வீட்டிற்கு போலீசார் சோதனைக்காக சென்றனர். போலீசாரை கண்டதும் அங்கிருந்த 5 பேரும் தப்பி ஓடி உள்ளனர். 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகளை பறிமுதல் செய்த போலீசார் சட்டவிரோதமாக குடியிருப்பில் வைத்து பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்ட சரவணன் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தப்பியோடியவர்களை தேடி வருகின்றனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.